திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்தியாவில் ஏற்படும் மரணங்களில் 1/3 இதய நோய்களில் ஏற்படுவதாக அறிக்கை ஒன்று தெரிவித்திருக்கிறது. சமீப காலங்களாக மாரடைப்பு இன்னும் இதயம் சம்பந்தப்பட்ட நோயினால் ஏற்படுகின்ற மரணங்கள் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் தற்போது இதை குறித்த ஒரு அறிக்கையை ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இந்திய பதிவாளர் ஜெனரல் அவர்களும் அதே போல இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அலுவலகம் அது இந்த வருஷத்திலும் கடந்த வருஷங்களிலும் ஏற்பட்ட மரணங்களின் காரணங்கள் குறித்த ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் 2021 ஆண்டு முதல் 2023 ஆண்டுக்குட்பட்ட பகுதியிலே அதிகப்படியான நோய்களினாலே மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதிலே தொற்றாத நோய்களினாலே 56.7% மக்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. மட்டுமல்ல 31% மரணங்கள் இதய நோயினால் ஏற்படுகிறது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இதை குறித்த காரியத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். இந்திய பதிவாளர் ஜெனரல் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அலுவலகம் மரணம் ஏற்படுவதற்கான காரணங்கள் அடங்கிய அறிக்கை 2021 முதல் 23 வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி 2021 முதல் 23 ஆண்டு வரை நாட்டில் நோய்கள் காரணமாக ஏற்பட்ட மரணங்களில் தொற்றா நோய்களால் 56.7% உயிரிழந்தனர். நோய்கள் உயிரிழப்பு சதவீதம் அதை குறித்த தகவலை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 30 வயதுக்கு மேற்பட்டவர்களில் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நேரிடும் உயிரிழப்புகளுக்கு இதய நோய்கள் பிரதான காரணமாக உள்ளன. இதய நோய்கள் 31%, சுவாச தொற்றுகள் 9.3%, சுவாச பாதிப்பு நோய்கள் 5.7%, ஜீரண மண்டல நோய்கள் 5.3%, நீரிழிவு பாதிப்பு 3.5%, சிறு நீர் மண்டல உறுப்பு நோய்கள் 3%, தெளிவான காரணம் தெரியாத மரணங்கள் 10.5%. மட்டுமல்ல 15 முதல் 29 வயதுள்ளவர்களின் உயிரிழப்புக்கு உள்நோக்கத்துடன் காயம் ஏற்படுதல், தற்கொலை ஆகியவை மிகவும் பொதுவான காரணமாக உள்ளன. விபத்துக்கள் தவிர உள்நோக்கம் இல்லாமல் ஏற்படுத்தப்படும் பிற காயங்கள் 3.7% மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. நாட்டில் ஏற்படும் மரணங்கள் அதை எதிர்கொள்வதில் உள்ள சவால்கள் குறித்த புரிதலை மேம்படுத்த இந்த புள்ளி விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அகால மரணங்கள் அல்லது திடீர் மரணங்கள் தடுக்கப்பட ஜனங்கள் நல்ல நீடித்த ஆயுளுடன் இருப்பதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட பாதி வயதில் மரணங்கள் அல்லது அகால மரணங்கள் அல்லது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் மாரடைப்பு மற்றும் இதய நோய்களினால் ஏற்படுகின்ற மரணம் என்பது நம்ப முடியாத அல்லது அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு மரணமாக கருதப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட மரணங்களிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டு நீடித்த ஆயுளை கர்த்தர் கொடுக்க பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்தில் அதிகரித்து வருகிற இதய நோய்களினால் உண்டாகிற மரணங்களை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இதய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அதிலிருந்து குணமடைய ஜெபிக்கிறோம். குறிப்பாக 31% ஆண்டவர் இந்த இதய நோய்களினால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைகிறார்கள் என்றும், சமீபமாக மாரடைப்பு மரணங்கள் அதிக அளவில் ஏற்படுகிறதாகவும் கூறப்பட்டிருக்கிற செய்தியை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட மரணங்களில் நின்று ஜனங்கள் தப்புவிக்கப்பட்டு நல்ல சுகத்துடன் பலத்துடன் வாழ கர்த்தர் தாமே அவர்களுக்கு நல்ல சுக பலஞ்சீவத்தை கொடுக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுதும் நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொன்னீங்க. உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று சொல்லியிருக்கீங்க.
உடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன் என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் படியே நீர் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்க்கிறபடினாலே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்காகவும் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இப்படிப்பட்ட பாதி வயது மரணங்கள் எங்களுடைய குடும்பங்களிலோ எங்களுடைய சமுதாயத்திலோ தேசத்திலோ ஏற்படக்கூடாது என்று உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். குறிப்பாக இதய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட மரணங்கள் தடுக்கப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.